நம்ம யூடியூப் சேனல் டே 13 ஆஃப் நான் சண்டை கோழி வளர்க்க போகிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வழங்க போல் நம்ம ஃபார்முக்கு போகணும். போயிட்டு எல்லா கோழிகளும் வந்து திறந்து விட்டாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தீவனங்கள்லாம் வச்சு நம்ம கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒரு கோழி மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வாட்ச் பண்ணி பார்த்தேன். சரி ஏதாவது தீவனம் எடுக்குதான்னு சொல்லிட்டு சுத்தமாக தீவனமும் எடுக்கல, எதுவுமே எடுக்கல. ரக்கெல்லாம் ஃபுல்லாக தொங்கிடுச்சு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? ஸோ அந்த கோழியை நம்ம எடுத்து தனியாக விட்டுருந்தோம். சரி என்ன ஆச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோழி வந்து குறுகி நிற்குது. குறுகி நிற்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சாக இருக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபீடு வந்து ஜீரணமாகாமல் அதோட இறைப்பையில் வந்து இந்த தீவனம் வந்து அப்படியே அடைச்சி நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அது மோஷன் போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அடைச்சிருக்கும். ஸோ நம்ம மூணுத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டோம். கோழிக்கு வந்து எந்த விதமான அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எதுவுமே இல்லை. தீவன பை நல்லா தான் ஜீரணமாக இருக்குது. அடைப்போ எதுவும் இல்லை. ஏன் அப்போ கோழி வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ஆயிருக்கும் கண்டிப்பாக. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிக்சன் பவுடர் வாங்கிக்கிட்டேன். ஸோ எல்லா மெடிக்கல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடெட்ராசைக்ளின் ஹைட்ரோக்ளோரைட் சொல்லி ஒரு டேப்லெட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டேப்லெட் வரும். ஸோ நமக்கு ஒரு டேப்லெட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ ஒரு டேப்லெட் எடுத்து நசுக்கி 1 லிட்டர் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க லிக்சன் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிராம் இருக்குது. அதில் ஒரு 10 கிராம் எடுத்து, அதாவது ஆஃப் தி போர்ஷன் எடுத்து நம்ம தண்ணியில் 1 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு 3 டேஸ்க்கு கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட. ஸோ நான் இப்போ இன்றைக்கி டே 1 இன்றைக்கி நான் கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு வீடியோவில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்யூர் ஆச்சா இல்லையா, இல்லை கோழிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.